நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம எப்படி பருப்பு சாதம் செய்யறதா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் அரிசியை 200 கிராமும் துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டையும் இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் 2, பச்சை மிளகா 3, தக்காளி 3, பூண்டு ஒரு 15, கருவேப்பிலை கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் அதிகமாகவே இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்புலேயே நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றணும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிக்கலாம். இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இது ஒரு 4 விசில் வரணும். 4 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய பருப்பு சாதம் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. உங்களுக்கு தேவையான மேலே கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கிட்டோம். பருப்பு சாதத்துக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக கோவக்கா பொரியல் கூட வச்சுக்கலாம். ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். எது சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டரான வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகே. பாய்.